Good morning students. I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 5 வந்து direct question பார்த்துட்டு இருக்கோம். அதாவது exercise 5.3 உள்ள important sum. First இந்த விஷயம் வந்து பப்ளிக் லைன் பண்ணுறது. ஓகேடா, சக்ஸஸ் மைன் தான். சக்ஸஸ் வந்து நம்மளுடைய தான், என்னுடைய தான் மைன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படி, ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக படி. உனக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் நான் எடுக்கிறேன். அதனால திருப்பி உனக்கு ரீரெக்கார்டிங் பண்ணுறேன், திருப்பி நடத்திக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இதில் மீடியன் ஆல்டிடியூட்னு 2 சம் இருக்கும். அதை பொறுமையாக பார்க்கணும். இதே மாதிரி 5.4லையும் சொல்லி கொடுத்துருப்போம், அதையும் பார்த்துக்கோ, பொறுமையாக செஞ்சுக்க. இதில் வந்து ரெண்டுமே கேட்பாங்க. இந்த 9th சம்மில் இருக்கும், சரியா சொல்கிறது? 9th சம்மில் இருக்கும். இதில் வந்து 3 வெர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு ஒரு வெர்டிசஸ், 6,2, பின்னு ஒரு வெர்டிசஸ், -5,-1, சி வந்து 1,9. இதில் ஒரு உனக்கு எப்பயுமே ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து பசங்க வந்து ரொம்ப ஈகராக இருக்கிறது, எதிர்பார்த்து எக்ஸ்பெக்டடாக இருக்கிறது வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து கோஆர்டினேட்டர், ஏரியா கோஆர்டினேட்டர் தான் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அது வரல அப்படின்னா கொஞ்சம் மைண்டு இதாக அப்செட் ஆகிடும். தமிழ் மீடியம் பசங்களுக்கு பெரும்பாலும் ஆக்சுவலி. ஆனால் நம்ம எல்லா கணக்கையும் படித்தா தான் நம்ம எதற்குமே தயாராக இருக்க முடியும், சரியா சொல்கிறது? அப்போ மீடியன் ஆல்டிடியூட்லாம் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா டிஃபிகல்ட்டாக தர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் உனக்கு தனியாக எடுத்து செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மீடியன் த்ரோ ஏ தான். அதனால் பார்த்துக்க. மீடியன் அப்படின்னு சொல்லிட்டாலே மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும். மீடியன் அப்படின்னு சொல்லிட்டாலே, சரியா சொல்கிறது, ஆல்டிடியூட் வேறு, ஏ பி சி. இதுக்கு நம்ம மீடியன்னா இந்த பிக்கும் சிக்கும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு இந்த மிட் பாயிண்ட் ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கும் இந்த ஏக்கும் 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும். 2 பாயிண்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் போடணும். இவ்வளோதான். மீடியன் அப்படின்னா எம் நாட் வச்சுக்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மிட் பாயிண்டாக பிசி கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு வேணால் டின்னு வேணால் கொடுக்கல. மிட் பாயிண்டாக பிசி அப்படின்னா டின்னு எழுதி மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதுறேன். x1 + x2/2 y1 + y2/2. இப்போ எழுதுறேன். இதில் பார்த்துக்கோ, இது எழுதுனா எழுது -5 -1 19. இதில் வந்து 6,2. இது x1 y1. நீட்டாக படம் போட்டு நீட்டாக எழுதணும். இதே மாதிரி எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் பொறுமையாக எழுதணும், அழகா. ப்ரெசன்டேஷன் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம் ப்ரெசன்டேஷன். உன்னோட ஓன் ரிஸ்க் அது. x1 -5/2, y2 9 - 1/2, d -4/2, 8/2, d -2,4 மிட் பாயிண்ட். இப்போ நான் ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் கண்டுபிடிக்க போகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன், நடுக்கோட்டின் சமன்பாடு. மீடியன், ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன், நடுக்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு சொல்கிறது. நடுக்கோட்டின் சமன்பாடு அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், சரியா சொல்கிறது? ஆல்டிடியூட் அப்படின்றது வேற, மீடியன் அப்படின்றது வேற. ஈக்குவேஷன் ஆஃப் ஏடின்னு எழுதுனா எழுதிக்க, ஈக்குவேஷன் ஆஃப் ஏடின்னு எழுதலாம், அல்லது ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் எழுதுனா எழுதிக்க. ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் அப்படின்னு எழுதுனா எழுதிக்க, சரியா? ரைட். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பொறுமையாக தான் நம்ம செஞ்சுக்க. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தாச்சு, 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும். அப்போ இந்த ஏன்னு எடுத்துக்க ஒரு பாயிண்ட்டை, 6,2, அதான் டி, அதான் ஏடின்னு போடுறேன்னா போட்டு தந்துனேன், அது தரப் பண்ணேன். இப்போ இது x1 y1, இது x2 y2. அப்போ y - y1/y2 - y1 ஈக்குவல் டு x - x1/x2 - x1. இப்போ y - y12
y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. Y minus 2 by 2 equal to x minus 6 by minus 8. அடிக்கணும் அடிச்சுக்கலாம். 1 2 is to 4 2 சார் 8. அப்புறம் வேணா 4 கிராஸில் கொண்டு போகும். 4 அப்புறம் வேணா என்ன செய்யலாம், கிராஸில் கொண்டு போகலாம். அடிச்சுட்டு எப்படாம செய். ரைட், இந்த பாரு, இந்த இடத்துல என்ன செய்யறோம் அப்படின்னு பாரு. நீங்கள் கிராஸில் கொண்டு போனால் -4 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. இதில் உள்ள மத்தியில் பண்ணால் -4y மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 2 சார் 8 8 மைனஸ் 6 எக்ஸ் மைனஸ் 6. எக்ஸ் பாசிட்டிவில் இருக்கட்டும், அப்போ எக்ஸ் மைனஸ் 6 இருக்கட்டும். 4y இங்கிட்டு -4 எங்கிட்டு போனால் +4y ப்ளஸ் 8 எங்கிட்டு போனால் -8 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4y மைனஸ் 14 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் அப்படின்னு அர்த்தம். செக் பண்ணிக்க, புரியுதா சொல்கிறது? மீடியனை செக் பண்ணிக்க. ஆல்டிடியூடுன்றது வேற, ஆல்டிடியூட் அப்படின்றது வேற, புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி நிதானமாக செஞ்சுக்கலாம். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட்டு நான் ஆல்டிடியூட் போடுறேன். இதே சம்மில் தான் ஆல்டிடியூட் போட போகிறேன். பார்த்துக்க. அதே மாதிரி ட்ரையாங்கிள் இப்படி தான் ஒன்று கேட்பாங்க, சில நேரத்தில் தான் ரெண்டையும் சேர்த்து கேட்பாங்க. பயப்படாத. டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இதாக கேட்பாங்க. சில நேரங்களில் தான் ரெண்டு சேர்ந்து வரும். அப்படி ரெண்டு சேர்ந்து வந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். ஏபிசி 6,2. சரியா? இது நம்மளுக்கு தேவை ஆல்டிடியூட் அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. இது சைடாக வரும், பெர்பெண்டிகுலர்னு சொல்றது. ஆல்டிடியூட்ன்றது என்னது? பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். இது வேற. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப்பு எம் கண்டுபிடிச்சிட்டு இது கிடைக்கிற ஆன்சருங்க இந்த ஏஎம் யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். புரியுதா சொல்றது? அப்புறம் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் பிசினா இதுக்கு -5 -1. இதுக்கு என்னது? 1,9. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் ஆல்டிடியூட் ஃபைன் பண்ண போகிறேன். பார்த்துக்க. ஆல்டிடியூட் குத்துக்கோடு கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப், இங்கே பிளான் பண்ணிக்கிறேன், ஸ்லோப் ஆஃப் பிசி. இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏக்கும் இந்த எம்முக்கும் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னா y2 minus y1 by x2 minus x1 equal to y2 minus y1 by அப்படின்னா என்ன ஆச்சுன்னு பார்த்துக்க. x1 y1 x2 y2 அப்படின்றது சரியா சொல்றது? y2 minus y1 அப்படின்னு சொன்னா 9 plus 1 by 1 plus 6 1 plus 5. அப்போ 10/6 அடிச்சோம்னா 5/3. ரைட். இப்போ நான் அடுத்து ஈக்குவேஷனா ஆல்டிடியூட் அப்படின்னு எடுக்கிறேன். y minus y1 equal to -1/m into x minus x1 அப்படின்னு அர்த்தம். ஓகே சார். அப்போ இந்த ஏ தான் சார் இது 6,2. இதுதான் சார் x1 y1. இதை எடுத்துட்டு எம் இந்த இருக்கு சார். இது ரெண்டையும் எடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் சார். y minus y1 2 equal to -1/m 5/3 into x minus 6. அப்போ y minus 2 மேலே அப்படியே கொண்டு போ, -3/5 x minus 6. 3 5 கொண்டு வந்துடு, y minus 2 equal to -3 into x minus 6. அப்போ 5y 5 2s are 10, 3x minus 3x plus 6 3s are 18. x பாசிட்டிவாக கொண்டு வாப்ப 3x plus 5y minus 10 அப்புறம் -18 equal to 0. அப்போ 3x plus 5y minus 28 equal to 0, which is required equation of altitude. புரியுதான்னு பார்த்துக்க. ரெண்டு ஃபார்முலா தான். இது ஒரு ஃபார்முலா, அதே மாதிரி மீடியனுக்கு 2 ஃபார்முலா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டாருக்கு தான் 3 ஃபார்முலா. புரியுதா அப்படின்ட்டு
பொறுமையா, நிதானமா, ரிலாக்ஸா பார்த்துக்க. தேங்க் யூ.